அண்மைச் செய்தி. ஆரவள்ளி மலைப்பகுதியில் புதிய சுரங்கம் அனுமதி வழங்க உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆரவள்ளி மலைப்பகுதியில் சுரங்கம் அமைக்கும் விவகாரத்தில் முந்தைய குழுவின் பரிந்துரை மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். ஆரவள்ளி மலைப்பகுதியில் சுரங்கம் அமைக்கும் விவகாரத்தில் புதிய குழு அமைக்கும் வரை முந்தைய உத்தரவுக்கு தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆரவள்ளி மலைப்பகுதியில் புதிய சுரங்கம் அனுமதி வழங்க உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆரவள்ளி மலைப்பகுதியில் சுரங்கம் அமைக்கும் விவகாரத்தில் முந்தைய குழுவின் பரிந்துரை மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இந்த உச்சநீதிமன்றம் தடை விதித்த உத்தரவு குறித்து விரிவான விவரங்கள் என்ன? அதாவது இந்தியாவின் மத்திய பகுதியில் வரக்கூடிய இந்த மலைத்தொடர் தான் ஆரவல்லி மலைத்தொடர். டெல்லி முதல் குஜராத் வரை சுமார் 4 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த மலைத்தொடர் தொடர்பான வழக்கு தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முந்தைய குழுவின் பரிந்துரையை ஏற்று இந்த பகுதியில் அதாவது ஆரவல்லி மலையினுடைய உயரத்தை 100 அடியாக குறைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் சுரங்க அனுமதி வழங்கலாம் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. பல இடங்களில் போராட்டம் வெடித்தது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு இன்று விடுமுறை அமர்வில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் நீதிபதிகள் இது தொடர்பாக புது குழு அமைக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்யும் வரை ஏற்கனவே பிறப்பித்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கும் குழுவினுடைய பரிந்துரைகளுக்கும் தற்போது தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் புதிய சுரங்க அனுமதிகள் எதுவும் வழங்கக்கூடாது என்றும் 4 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது வழக்கு ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த விவகாரத்தில் புதிய குழு அமைக்கப்பட்டு அந்த குழு என்ன பரிந்துரை வழங்குகிறதோ அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.